உனக்குள்ளே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்துட்டான். இப்போ என்ன ஆகும்னா, உடம்புல எனர்ஜியே இருக்காது, உடம்புல சக்தி ஓட்டமே இருக்காது. அப்போ நீ நினைக்கிறத சாதிக்கணும்னா உனக்கு சக்தி தான் வேணும். இந்த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. அப்போ இந்த சக்தி உனக்குள்ள பறிக்கப்பட்டு விடும். ஏன் பறிக்கப்படுது? நீ செய்கிற வேலையினால உனக்கு பறிக்கப்படலை, அந்த வேலையை நீ வெறுக்கிறதுனால உனக்கு பறிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நீ ஆஃபீஸ் போவீங்க. ஒரு சின்ன உதாரணம். உங்கள் பாஸ் என்ன பண்ணுறாரு? நீ 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்டாங்கிறார். திட்டிக்கிட்டே போகிறீங்க. வீணா போனவன் என்னைய 10 மணிக்கு நான் ஆஃபீஸுக்கு போகணும், 8 மணிக்கு என்னை வர சொல்லி என் உசுரை எடுக்கிறானே. அதுவும் திங்கக்கிழமை காலையில். ஐயோ, நான் அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு நான் டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 7 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்புனா தான் நான் 8 மணிக்கு ஆஃபீஸே. இப்படி புலம்பிக்கிட்டே நான் ஆஃபீஸ்க்கு வர்றேன். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸோடு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது எனக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எல்லாமே போயிடுங்க. இந்த பிரபஞ்சம் என் சக்தியை பூரா உறிஞ்சிரும். அப்போ அந்த வேலையில் நான் நரகமாக நான் இருப்பேன். என்னால் அந்த வேலையை நான் சரியாகவே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது.